கை தூக்கி கையே வலிக்குது பேரவைத் தலைவர். இல்லை, அதெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ரவி, உட்காருங்க. சட்டமன்றத்தில் அரக்கோணம் அதிமுக ரவி கிண்டலாக பேசியதால் சபாநாயகர் அப்பாவு கோபத்தில் கொந்தளித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கை தூக்கி கையே வலிக்குது பேரவைத் தலைவர். இல்லை, அதெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ரவி, உட்காருங்க. இல்லை, நீங்கள் கேபி அன்பழகன் உட்காருங்க. கை சோமான பிறகு நான் கூப்பிடுதேன். கை சோமா விட்டு கேபி அன்பழகன் கேள்வி கேட்கலாம், அடுத்த கேள்விக்கு போயிடுவேன். உட்காருங்க. நான் அடுத்த கை சோமா விட்டு முதல்ல நீங்கள் கேபி அன்பழகன் கேள்வி கேட்கலாம், வேற ஆளுக்கு சொல்லணுமா? நான் அவை முன்னவர். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி நேரத்திலே துணை கேள்வி கேட்பதில் தவறில்லை. அதுக்காக தான் கேள்வி நேரம் வச்சிருக்கோம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆங்காங்கு இருக்க இந்த கட்சிக்கு தர கேள்வி வருது. அதனால் மாண்புமிகு எதிர்கட்சியில் இருக்கிற நண்பர்கள் அதிகமாக கொடுக்கணும்னு நானே கூட சொல்லியிருக்கேன், அதிகமாக கேள்வி கொடுங்க. ஆனால் அதற்காக ஒவ்வொருவரும் உங்களை எழுந்து நின்று உங்களை நையாண்டி செய்வது இந்த மரபல்ல. இது சாதாரணமாக இருக்கலாம் நீங்கள், ஆனால் உட்கார்ந்து இருக்கிற இடம் மாண்பை காக்கின்ற இடம். எனவே அருள் கூர்ந்து நையாண்டி செய்யக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.